அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. I'm very sorry. What do you want me to say first? I don't know. This is my model press meet. Adnala first I wanted to thank ellarum. Though this is more than a press meet, idu na enna nenachena ellarku thank you solnu nenichiruken because 90% to 100% of the press people enna romba encourage pannirkeenga. Gunda irundhalum konjam edho ஒரு அளவுக்கு encourage பண்ணி இந்த அளவுக்கு என்னால வர முடிஞ்சது. And I expect your blessings and your எப்படி சொல்றது சப்போர்ட் இன்னும் எனக்கு தேவை. ஏன்னா இன்னும் நான் கொஞ்சம் வளரணும்னு இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட நான் சொல்றேன் கிளம்பி ஆகிற வரைக்கும் பார்ட்டி ரோல் பண்ற வரைக்கும் நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ப்ளீஸ் கிவ் மீ யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ நீங்க தான் கேட்கணும். அதெல்லாம் கதைங்க எல்லாரும் இஷ்டப்படி பேசுவாங்க. பட் ஐ டெல் யூ, எங்க அப்பா இஸ் அ பிரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் மிக்ஸ் அண்ட் அம்மா இஸ் அ ஸ்ரீலங்கன். அதனால இந்த மாதிரி பேச்சு வருது. பட் நாங்க வளர்ந்தது எல்லாமே சுத்த தமிழ் ஸ்டைல. ஏன்னா எங்க அம்மா ஷீஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, இங்க நாகர்கோயில செட்டில் ஆனாங்க. சோ உண்மையா பார்க்க போனா நான் பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்து இப்போ எப்படி மாறி போச்சு. இல்ல முதல்ல எங்க அம்மா சினிமால என்டர் ஆனோன்னு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் ஷாக். அடுத்தது கிளாமர் ரோல் பண்றியா அடுத்த ஷாக். இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே போ நல்லா இருக்கியா நல்லா இருக்குன்ற மாதிரி ஆல்மோஸ்ட். ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ஒரு ஓவர் செக்ஸ்ட் வைஃப், தட் இஸ் ஒரு பயங்கர செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி இருக்கிற வைஃப், ஒரு வயசான ஹஸ்பண்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இந்த என்ன ரொம்ப யூஸ்லெஸ்ன்ற மாதிரி இருக்கும்போது அந்த டைம்ல அவருடைய ஃப்ரெண்டோடைய பையன் வீட்டுல தங்கும் போது ஒரு எல்டர்லி லேடி, மிடில் ஏஜ் லேடி, when she has to attract a teenage பையன் என்னதான் பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணிருக்கேன். ஓகேயா? இல்ல ரியல் லைஃப்ல இது நிறைய நடக்குது. இல்ல ரியல் லைஃப்ல நிறைய இந்த மாதிரி நடக்குது. ஆனா என்ன, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால நம்ம கல்ச்சர் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால யாரும் வெளியே ரொம்ப காமிச்சுக்கிறது இல்ல. பட் இதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே 90% ஆளுக்கு தெரியுமா இல்லையா, ஒத்துப்பீங்களா இல்லையா? அது நான் கேரக்டர் தான் பண்ணிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மை கரியர். வாழ்க்கையே வெறுத்துருவேன். ஐ டோன்ட் நோ இந்த எக்ஸ்டென்ட்க்கு நான் போவேனான்னு எனக்கு தெரியாது. பட் கல்யாணம்னாலே இப்போதைக்கு ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா ஐ டு பி வெரி ஆனஸ்ட், பாஸ்ட்ல ஐ ஹாவ் அ வெரி பிட்டர் லவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால முன்ன லவ் பண்ணி அது ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி ஒரு 6 years போய் அது எல்லாம் முடிஞ்சு போய், அதனால இப்ப லவ் நான் வேணவே வேணும், நான் இப்படியே இருக்கிற சுதந்திரமா எங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்கேன்ற இதுல இருக்கேன் நானு. நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல. என்னங்க? Thank you. Stand in queue. Maybe I'll say stand in queue. நான் டைரக்டர்கிட்ட சண்டை போட்டு கேட்டேன். டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட, சார் எல்லா படத்துல தட் இஸ் 10 பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டர்ல இருந்தும் லாட் ஆஃப் பப்ளிசிட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 10 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே எப்படி சார் அப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா நான் என் கதையை ஜஸ்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி 6 பேர் இருக்கிறதுனால 6 people அது மெயின் சஸ்பெக்ட்ஸ்ல 6 சஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படி போட்டாதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும் பப்ளிசிட்டிக்கு. சோ அதனாலதான். பட் எனிவே when you guys இல்லன்னா பப்ளிக் பார்க்கும்போது யாரு மோர் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் தனித்தனியா ஆளு தெரியும். ஒண்ணும் இல்ல, நான் ஐ கான் சே ஐ வாஸ் அந்த ஹீரோயின், பட் யாருமே நான் ஹீரோயின் சொல்ல முடியாது. அப்படி பார்க்க போனா தலைவாசல் விஜய் ஹஸ் டன் அ வெரி எக்ஸலன்ட் ஜாப். சோ அவரும் என்னென்னமா சரி
But actually in Kusailan also எனக்கு glamorous role தான் more than comedy. It's just that நான் அவர் கூட நடிக்கிறேனே தவிர என் ரோல் ஃபுல்லா அந்த ஊரே கலக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி. ஓகே, I'm also coming in அந்த ஒரு பட்டிக்காடு ஊர்ல ஒரு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அவர் he acts as my husband. அவரே கூப்பிட்டு ஊர் மக்கள் எல்லாம் காமிப்பாங்க அந்த பொண்ணு பாடு சூப்பர் ஃபிகர்ன்ற மாதிரி அந்த ரேஞ்ச்ல தான் they have taken it. So it's not typical comedy. வடிவேலு சார் கூட நடிக்கிறது ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ் ஜென்ரலா ஒரு ஹீரோயினா இல்லைன்னா ஒரு கேர்ள் ஆர்டிஸ்டா வந்து ஷூட்டிங் வந்தானே நம்ம எல்லாம் மேக்சிமம் இப்படின்வோம் இல்லைன்னா ஒரு சிரிச்சு மழுப்பிட்டு ஓடிடுவோம், எல்லாம் மேக்சிமம் சாங் டான்ஸ் இல்லைன்னா அழுக. ஆனா அவர்கிட்ட பாடி லாங்குவேஜ் கத்துக்கலாம். பாடி லாங்குவேஜ் can learn a lot. ஒரு செகண்ட் ஒரு விஷயம் பண்றாரு, அதை விட ரொம்ப பண்றாரு. So I learned quite a bit from him. Rajni sir கூட there was 2 or 3 combination scenes. எப்படி சொல்றது, இவ்வளவு பெரிய மனுஷர் he could be so humble என்றது பெரிய விஷயம். And from எனக்கு அவர் பார்க்கும்போது ஆக்சுவலி இப்போ அந்த குசேலன்ல நடிக்கிறேன்னு ஓகே இட்ஸ் a big experience, ஒரு prestigious thing எனக்கு தெரியும். பட் அந்த சீரியஸ்னஸ் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் போறப்போதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்ட், ஒரு 40 ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்டே இருக்காங்க. எவ்ரி ஆர்டிஸ்ட் இஸ் லைக் ரொம்ப சீனியர், லைக் more than 30-40 ஃபிலிம் பண்ண ஆர்டிஸ்ட் தான் எல்லாரும் இருக்காங்க. அதனால லோவஸ்ட் அந்த மோஸ்ட் ஜூனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அங்க. சோ அப்படி இருக்கும்போது ஈவன் ரஜினி சார் நாங்க போறதுக்கு முன்னாடி லைக் we go and reach and I said hi sir, சொன்னாங்க yeah I know நான் சொன்னேன் வடிவேலு சார் அப்படி he is doing his homework over knows the character and I think அவ்வளவு கூட்டம் ஒரு 4000-5000 people அவ்வளவு காம கூல ஹேண்டில் பண்ற person. Humility is the only thing that I could really think of strongly. எனக்கு சின்ன அட்வைஸ் பண்ணாரு, keep working hard. நீங்க என்ன பண்ணாலும் அதை ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்மால் திங் ஒரு 2 நிமிஷம் இருந்தா கூட அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஒழுங்கா பண்ணீங்கன்னா நீங்க நிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அதே ட்ரெண்ட்ல தான் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கேன். எது கிளிக் ஆகுதோ லெட்ஸ் see. I don't know. ஆக்சுவலா பார்க்க போனா ஈவன் மிருகம் தான் கொஞ்சம் பேருக்கு தெரிய தொடங்குச்சுன்னா சோனான்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் ரியலி பிஃபோர் சிவபதிகாரம் ரிலீஸ்ட் ஆல்சோ கிசுன்னு வந்துட்டு இருந்துச்சு. உடம்ப பத்தி பேசுவாங்க, ஏன் இது பண்ணி இப்படி இருக்கு, அது இது ஏதாவது வந்துட்டே இருக்கும். பட் ஐ திங்க் இன் திஸ் இண்டஸ்ட்ரி நெகட்டிவ் ஆர் பப்ளிக் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் ஆல்வேஸ் குட். அது யூ ஷுட் டேக் இட் இன் த லைட் ஹார்ட். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மேகசின்ல பாத்தேன், ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க, ஒரே அழுக உட்காந்து ஒரே பயங்கர அழுக. எங்க அம்மா இது வேலைக்கு ஆகாது, நீ கிளம்ப, இது சினிமா எல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு. பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே. அது அழுது தீர்த்துட்டேன், அவ்வளவுதான் ஃபினிஷ். அதுக்கப்புறம் இப்ப என்ன எழுதினாலும் ஐம் ஓகே, எங்களுக்கு தெரியும் வாட் வி ஆர், உங்களுக்கு தெரியும் வாட் வி ஆர். அதனால ஐ ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். as long as கிசா இப்போதைக்கு தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் உங்களுக்கு தான் எங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டா போகுது, அதனால நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஏதாவது கிசு என்னை பத்தி எழுதி இருக்குன்னா சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நோ பாய் ஃப்ரெண்ட் எல்லாம். அதான் சொல்றேன், பாய் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு தலைவலி, சோ அதனால வளர விட மாட்டாங்க. சோ அதனால it's better that you concentrate on your industry. ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இதெல்லாம் யோசிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, 10 பாட்டு நான் அந்த சீரியஸ்னஸ் யோசிக்கல. அவ்வளவு கிளாமரா தெரியுமா ஸ்கிரீன் நான் எதிர்பார்க்கல. பட் தெரிஞ்சுதான் பண்ணேன், அந்த ரோல் தெரிஞ்சுதான் பண்ணேன். பட் அவ்வளவு ஷாக் அடிக்கும், எனக்கே ஷாக் அடிக்கும் ஸ்கிரீன்லன்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்கிரிப்ட பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தேவைப்பட்டுச்சு இதுக்குன்னு. பிகாஸ் சப்போஸ் ஐ கெட் அ குட் நேம் இஸ் அ கிளாமர் ஹீரோயின் ஆர் சம்திங் ஐட்டம் கேர்ள் ஆர் ஹாட் கிளாமரஸ் கேர்ள் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ கான் டூ, அது மட்டும் என்னால பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு ஹோம்லி ரோல்ல வந்து ஐ கான் டூ all the glamour again. எது தேவைப்படுதோ அது பண்ணா இட்ஸ் குட். மோஸ்ட் ஆஃப் இட் பயங்கர பைத்தியம்.
இல்ல 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 கிரிக்கெட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த மேட்சஸ் பார்த்தேன். அதுல 2-3 மேட்ச் பார்க்காத மேட்ச் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எவ்ரி ஓவருக்கு என்ன எஸ்எம்எஸ் பண்ணி எனக்கு டீடைல்ஸ் கூட சொல்லியிருந்தேன். அப்கோர்ஸ் வி நோ சம் ஆஃப் த கிரிக்கெட்டர், ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். நடிகர் நடிகர் ஐ எம் ஆக்சுவலி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்யா. அவங்க ஃபேமிலில இருந்து எவ்ரி ஒன் வி நோ ஈச் அதர். பட் அதர் தென் தட் எவ்ரி ஒன் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். He's a nice guy. Yeah, why danger? Yeah, அந்த மாதிரி ஒரு கேள்வி. அது அவர் பர்சனல் லைஃப். எனக்கு ஐ ஹாவ் நோ கமெண்ட்ஸ் ஆன் தட். என்ன பொறுத்த வரைக்கும் குட் ஃப்ரெண்ட். ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிக்கிற ஒரு ஆளுன்னா இஸ் Arya, his family also. I'm not telling Arya Tanya, as his family also. ஐயோ சிரிங்க, எப்ப பார்த்தாலும் சிரிங்க. யாராவது வீட்டுல திட்டினா கூட உட்காந்து சிரிப்பேன். பட் அதுக்குன்னு கோவப்படுறது இல்லைன்னு சொல்ல, கோவப்பட்டா பேய் ஆயிடுவேன். பட் அதர் தென் தட் மோஸ்ட்லி இட்ஸ் பெட்டர் டு ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் அட் பீஸ். அதான் மெயின் விஷயம். கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? எந்த ஹீரோ பொறுத்து இருக்கு. சூப்பர் சூப்பர், மை ஃபர்ஸ்ட் ஃபேன். தேங்க்யூ தேங்க்யூ. கன்ஃபார்மா? சிச்சி அப்படியெல்லாம் இல்ல. ஒரே ஒரு ஆள் கூட தான் நான் முத்த காட்சின்னு நடிப்பேன். அது அவர் ஓகே சொல்றோம், அதான் பிரச்சனை. வேற யாருன்னு சொல்ல மாட்டேன். விஜய் சார் தான், அவர் ஒத்துக்கணும், அதான் பிரச்சனை. உங்களுக்கு எல்லாரும் என்ன பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூப்பிடுங்க, வந்துடலாம். அதான் திஸ் இஸ் நாட் பிரஸ் மீட். அல்ல நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நாட் பிரஸ் மீட். எல்லாம் கெட் டுகெதர் வந்து உட்காந்து பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இட்ஸ் டென்ஷன் ரிலீஸ். கண்ணு மூடிட்டேனா?